ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கு மறைவா போற்றி. அம்பா சாம்பவி சந்திரமௌலிரபல அபர்ணா உமா பார்வதி காளி ஹைமவதி சிவா திருடஜனி காத்யாஜனி பைரவி சாவித்ரி நவயௌவனா சுபகரி சாம்ராஜ்ய லக்ஷ்மி பிரதா சித்ரூபி பரதேவதா பகவதே ஸ்ரீராஜராஜேஸ்வரி. லங்காபுரி திவ்ய கஷேத்திரத்துல முதல்ல கட்டின கோவிலாகப்பட்டது முன்னேஸ்வரம் அப்படிங்கிறது உண்டானது. முதலா லிங்க பிரதிஷ்டை பண்ணப்பட்ட இடம் அப்படிங்கிறது மணல்வாரிங்கிற புராதனமான திருநாமத்தோட கூட அழிக்கக்கூடிய மானாவாரி அந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ராமலிங்கேஸ்வர சிவாலயம். மூலவர் சுதம்பமூர்த்தி ஸ்ரீ ராமலிங்க பெருமான், அம்பிகை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி. துதத் சம்பத்தை தாண்டின உடனே துவாரத்துல கணபதி சுப்பிரமணிய சுவாமி, பிரகாரத்துல ஸ்ரீதேவி பூமி தேவியோட உடையதாக லக்ஷ்மி நாராயண பெருமான், பரிவார சன்னதிகளோட கூடிய அழகானதொரு சிவாலயம். சிவாகம முறைப்படி பூஜையும் வருஷத்துல நடைபெறக்கூடிய எல்லா உற்சவங்களும் மிக விசேஷமாக கேதார கௌரி விரதமும் அனுஷ்டிக்கப்படுறது. பஞ்ச கைலாச ஸ்தலத்துல இதுவும் ஒன்றாக போற்றப்படுவது. ராமாயண காலத்தோடு சம்பந்தப்பட்டது, தொடர்புடையது. வேத பிராமணன் ராவணன் தினம் பஞ்சாட்சர ஜபம் பண்ணவன், சிவபூஜைய தவறாமல் செய்தவன். காலதேச வர்த்தமானத்தினால பூபராட்டி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சீதாதேவிய கர்மவசத்தினால தூக்கிண்டு வந்து அசோகவனத்துல வச்சதுனால பெண்ணால் அழியப்பட்டது அவனுடைய வாழ்க்கை, அந்த நகரம், அவனுடைய மாளிகை, அவனுடைய பரிஜனங்கள். வேதத்தை சொல்றவால ஏதாவது நாம ஹிம்சை பண்ணினாலே அவ மனம் வருந்தினால் நமக்கு பாவம் உண்டு. ராவணனோ சிவபூஜை பண்ணினவன். சிவபூஜை பண்ணின ராவணனை வதம் பண்ணதுனால பூஜை பண்றவாலை ஹிம்சை பண்ணினால் வரக்கூடிய தோஷம், பிராமண ஹத்தி தோஷம் நீங்க மணலனால சிவலிங்கத்தை அமைக்கணும். 3.25 நாழிகைக்குள்ள அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்றதே சீதா பிராட்டியோட அபிஷேகம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணினால்தான் இந்த தேசத்தை விட்டு ஸ்வக்ஷேத்திரம், தன்னுடைய இருப்பிடம் அடைய முடியும் அப்படின்னு பகவான் ஸ்ரீ ராமபிரான் ராவண வதத்துக்கு பிற்பாடு சீதா பிராட்டிய பார்த்து, ஜெகன்மாதா சீதா பிராட்டியினால மானாவாரி நதியில இருந்து மணல் எடுத்து பிரகதீஸ்வரமாக சிவலிங்கம் அமைச்சு, அதே புண்ணிய தீர்த்தத்தினால கோடி ருத்ரத்தை மானசீகமாக ஜபிச்சு பஞ்சாட்சரத்தோட அபிஷேக மன்றத்தை கரையாமல் நின்று அருள் வழங்கித்து, மணலால் சூழப்பட்டு தேவர்கள் எல்லாம் அனுகிரகம் பண்ணினாள். அதனாலேயே மணல்வாரி அப்படின்னு இந்த இடத்துக்கும் நாளடைவுல மருவி மானாவாரி அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்திலேயும் ராமர் லிங்க பிரதிஷ்டை பண்ணின காரணத்தினால் ராமலிங்கேஸ்வரர் என்ற திருநாமத்தை ஏற்றும் அருள் புரியக்கூடிய அத்தியுதமான உன்னத சிவாலயம். மனம் மொழி மெய்களால் வழிபடுவோருக்கு சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமி ஆகிய வினைகளெல்லாம் நீங்கும்
உன்னதமான ஒரு சிவாலயமாக அமைஞ்சு அருள் பாலிக்கிறது. இந்த க்ஷேத்திரத்துக்கு தட்சிண ராமேஸ்வரம் அப்படின்னு பேர். தட்சிண ராமேஸ்வரம் அப்படின்னா இந்த க்ஷேத்திரத்துல சுவாமியை நாம் நமஸ்காரம் பண்ணாலே ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய 22 புண்ணிய தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணி பர்வதவர்த்தனை உடனாக ராமநாத பெருமான தரிசனம் பண்ணின பலன் உண்டாகிறது. ராமேஸ்வரத்திலே இருந்து தெற்கு அமைஞ்ச காரணத்தினால தட்சிண ராமேஸ்வரம் அப்படின்னு பேரு. இங்கேயும் சீதா பிராட்டிய அக்னி பிரவேசம் பண்ண வச்சார் பகவான் ஸ்ரீ ராமபிரான். சீதை எங்கேந்து அடிச்சுண்டு பாரதத்துல பிரவேசம் பண்றதுக்கு சீதையை பரிசுத்தப்படுத்துவதற்காக தங்கத்தை எப்படி அக்னியிலே வாட்டி வதைப்பாலோ பூமாதேவி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஜெகன்மாதாவ மகாலட்சுமிய அக்னி பிரவேசம் பண்றத அக்னி தன்னுடைய விஸ்வரூபத்தை எடுத்து இதனால் வரைக்கும் சூடுன்னா எனக்கு என்னன்னு தெரியாது, ஜெகன்மாதாவனுடைய பிரவேசமான பிற்பாடு இத்தனை சூடு இருக்குமான்னு நான் உணர்ந்தேன், என்ன காப்பாத்தனன்னு சொல்லி ராமபிரானுடைய சரணத்துல விழ ராமபிரான் தீர்த்தம் ஏற்படுத்தி அக்னியை குளிரூட்ட அங்கொரு தீர்த்தம் ஏற்பட அதற்கு அக்னி தீர்த்தம்ங்கிற பெயர் ஊட்டி அழகான ஒரு ஆலயம். அம்பாள் ராஜராஜேஸ்வரி வரப்பிரசாதி. நவராத்திரி விழா காலங்கள்ல அம்பாளுக்கு லலிதா சகஸ்ரநாமத்தினால அர்ச்சனை ஆகுது. பிரம்மோற்சவ காலங்கள்ல சிவ சகஸ்ரநாமத்தினால அர்ச்சனை ஆகுது. கேதார கௌரி விரதம் மிக பிரசித்தியா விசேஷமா கொண்டாடப்படக்கூடிய சிவாலயத்துல இதுவும் ஒண்ணு. கைலாசத்திற்கு ஒப்பான ஒரு சிவாலயமாக போற்றக்கூடிய சிலோ அப்படிங்கிற அந்த பகுதியில மானாவாரின்னு சொல்லக்கூடிய இடத்துல சிறு கோவிலாக அழகாக அருட்காட்சி தரக்கூடிய அற்புதமான சிவ தரிசனம் நம் எல்லோருக்கும் சௌபாகியம் உண்டாக்கி தரப்படுறது. பகவானுடைய அனுகிரகமே சௌபாகியம். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய்.